ஒரு தேவையான ஒரு கருத்தாடல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு கடந்த சில நாட்களாக. அப்படி பார்க்குறீங்களா? இதனுடைய தோற்றம், இதனுடைய நோக்கம், அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ இதில் 3 விஷயம் பார்க்கலாம். ஒன்று மதுவிலக்கு, மது ஒழிப்பு. இன்னொன்று இதுக்கும் கூட்டணிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு. 3வது கூட்டணி ஆட்சி சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது. மதுவிலக்கு அப்படின்னு முன்வைக்கப்படும் போதெல்லாம் அதற்கான தடைகளாக இருக்கக்கூடியது 3 விஷயங்கள். ஒன்று, ஒரு நாட்டில் ஒரு பிரதேசத்தில் மது தடை செய்யப்பட்டால் இன்னொரு பிரதேசத்துக்கு போய் மது வாங்குறது, குடிக்கிறதுங்கிறது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இன்றைக்கி இல்லை, 1937 ராஜாஜி முதல்ல சேலம் ஜில்லாவில் கொண்டு வர்றப்பயே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. பெரியாரே இதை சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். மதுவிலக்கு என்பது ஒரு பிரதேசத்தில் கொண்டு வருவதுங்கிறது சாத்தியம் கிடையாது. 2வது, இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு மது அப்படிங்கிறது, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மது தடை செய்யப்படுறப்ப போலி மது, கள்ள மது, விசைச்சாராயம் இதெல்லாம் பெருகுவது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு முன்னால் இருந்த மதுவிலக்கு அப்படிங்கிறதுமே கூட பெர்மிட் வாங்கி குடிக்கிறது அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருந்திருக்கிறது. அப்போ பெர்மிட் வாங்கி குடிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு பணக்காரங்களுக்கு அது உகந்ததாக இருந்திருக்கிறது. அடித்தட்டு மக்கள் மதுவிலிருந்து விலக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ கொரோனா காலகட்டத்திலே பார்த்தோம்னு சொன்னால், கொரோனா காலகட்டத்தில் ஒரு 40 நாட்கள் டாஸ்மார்க்லாம் மூடப்பட்டிருந்தது, மது இல்லாமல் இருந்தது. அதனால் அதே நேரத்தில் சானிடைசரை குடித்தவங்க, யூடியூப்பில் பார்த்து சாராயம் தயாரித்து குடித்தவங்க இதெல்லாம் இருக்கத்தான் செஞ்சாங்க. அதனால் 100% மதுவிலக்கு என்பது ஒரு சாத்தியமாக, அது நடைமுறைப்படுத்தப்பட முடியுமா, அது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா கடந்த காலங்களே பார்த்தோம்னா 2016 கடும் உச்சத்தில் இருந்தது மது ஒழிப்பு பிரச்சாரங்கிறது. இவர் சசி பெருமாளுடைய மரணம், கோவனுடைய பாடல், அதுக்கப்புறமேல அவர் கைது செய்யப்பட்டதுங்கிறது. ஆனால் அந்த 2016 திமுக தான் மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்தல் அறிக்கையில் முன்வைத்தாங்க. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக நாங்கள் கடைகளை மூடுவோம், படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வருவோம். நாங்கள் அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் வெற்றி பெற்றது. படிப்படியாக அவங்க கடைகளை மூடவில்லை. அதுக்கப்புறமேல் பாமக வழக்கு போட்டதற்கு பிறகு தான் அது குறைந்தபட்சம் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது கூட நெடுஞ்சாலைகளில் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு நெடுஞ்சாலையுடைய பெயரையெல்லாம் மாற்றினார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ மதுவிலக்கு அப்படிங்கிறது ஒரு லட்சியவாத ஒரு சொல்லாடல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்படி தான் வச்சுக்க முடியுமே தவிர, ஐடியலாக தான் வச்சுக்க முடியுமே தவிர, அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ இதுக்கு கள்ளக்குறிச்சியில் விசைச்சாராயம் அருந்தி இறந்து போனவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அடித்தட்டு மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க. அப்படிங்கிறப்ப கூட்டணிகள பிரச்சனைங்கிறது இந்த மது ஒழிப்பு மட்டும் அல்லாமல் கூட்டணி ஆட்சி பற்றி திருமாவளவன் ஏற்கனவே பேசிய பேச்சுக்கள், அது தொடர்பாக வீடியோ பதிவிட்டது, நீக்கப்பட்டது, இதெல்லாம் ஒட்டி கேட்குறாங்க. அது இன்றைக்கு அவர் தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலினை பார்த்து கூட்டணியில் அந்த பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தி, கூட்டணி ஆட்சி பற்றி பேசினாரா அப்படின்லாம் தெரியலையே. திமுகவும் தெளிவுபடுத்தலை, இவங்களும் தெளிவுபடுத்தலையே. இல்லை, கண்டிப்பாக அங்கே போய் கூட்டணி ஆட்சி பற்றி அவர் பேசியதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா அவர் அந்த வீடியோவை முதல்ல அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நீக்கப்படுகிறது, மறுபடியும் போடுறாங்க. அது ஒரு துண்டு தான் முதல்ல ட்வீட்டில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் முழு வீடியோவையும் பார்த்தேன். அந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் தேர்தல் பாதைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்தப்போ என்னென்ன மாதிரிலாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் அதை விவரிக்கிறார். அப்போ சொல்கிறப்ப தான் சொல்கிறார், 1999 முதல்ல வர்றப்ப நாங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, எளிய மனிதர்களுக்கான ஜனநாயகம், கடைசி மக்களுக்குமான அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வைத்தோம். அப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடியலான ஒரு விஷயம். எப்படி மது ஒழிப்பு மாதிரி இப்போ கூட்டாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு திமுகவுக்கு எப்படி இருக்கிறதோ அது மாதிரி அவங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது உடனடியாக நடைமுறையில் சாத்தியப்படுமா? இப்போ திமுகவுக்கு மாநில சுயாட்சி இருக்குதுங்கிறதுக்காக இவங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிற பொழுதோ அல்லது இந்தியா கூட்டணி அமைக்கிறப்பையோ இது மாநில சுயாட்சி இருந்தால் தான் நாங்கள் தேர்தல் கூட்டணி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. லட்சியவாதம்ங்கிறது வேற, நடைமுறை அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கும் இடையில எப்போதுமே இடைவெளிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எவ்வளவு தூரம் அந்த இடைவெளியை குறைக்க முடியுமோ அப்படி குறைக்க முடியுதுன்னா கண்டிப்பாக அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வெற்றியாக இருக்க முடியும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது போக போகத்தான் தெரியும். கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியமா இல்லையான்னு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரைக்கும் 1967 கூட்டணிகளுடைய ஆட்சி இருந்தாலுமே கூட கூட்டணி ஆட்சிங்கிறது இங்கே இருந்ததே கிடையாது. அதனால் அது எப்படி இருக்குங்கிற ஒரு அனுபவம் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது. அதுக்கான வாய்ப்பு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.